இங்கே பாருங்க, இந்த ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் இன்டூ சைன் ஆஃப் ப்ராக்கெட் ஆஃப் tan inverse x power 4 ஹோல் டிவைடட் பை 1 plus x power 8 into dx equal question mark. ஓகேங்களா? இதை நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். என்ன மெத்தடில் இன்டெகிரேட் பண்ண போகிறேன்? இன்டெகிரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டீயை சூஸ் பண்ண போகிறோம். எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, எது பெருசாக இருக்கோ, எது கஷ்டமாக இருக்கோ அதான் டி. அப்போது ப்ராக்கெட்குள்ளே இருக்கோ அதுவும் டி தான். அப்போது லெட் டி ஈக்குவல் டு இந்த சைன்குள்ளே இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து டி. அப்போது டி கரெக்டாக சூஸ் பண்ணி பார்க்கலாம். லெட் டி ஈக்குவல் டு tan inverse ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4. டீயை கரெக்டாக சூஸ் பண்ணிங்கனாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. லெட் டி ஈக்குவல் டு tan inverse ஆஃப் எக்ஸ் பவர் 4. டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாமா? dt பை dx. tan inverse எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா என்ன? 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்ணும்போது 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 4 தான் இங்கே எக்ஸே. எக்ஸ் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இன்டர்னல் டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 முன்னாடி வந்துடும். எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் n into x power n minus 1. இப்போ 4 முன்னாடி வந்துடும். 4 into x to the power of 3. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 1 into 4 x power 3 it become 4 into x power 3 divided by 1 plus 4 into 2 8 ஆகிடும். இங்கே கீழே இருக்கிற dx வந்து சைடில் வந்துடும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? dt இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது எனக்கு வந்து x cube divided by 1 plus x power 8 into dx வந்துடுச்சு. இந்த 4 மட்டும் இல்லாத 4 வந்து அந்த சைடு போட்டு போயிடுங்க, லெஃப்ட் சைடில். dt by 4 is equal to x cube divided by 1 plus x to the power of 8 into dx. இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட சம் முடிக்க போகிறோம். இப்போ நம்ம நவுன் போட்டு எக்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதில் மாறப்போகுது? டீயில் மாறப்போகுது. இன்டெகிரல் போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது? சைன் இருக்கா? ரைட் ஆஸ் இட் இஸ். சைன் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற tan inverse ஆஃப் x power 4 பதிலாக டி போட்டுக்கலாம். டி போட்டிங்களா? சைன் ஆஃப் டி வந்துருச்சா? இந்த எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் பவர் 8 இருக்குல்ல, எக்ஸ் கியூப் அதுக்கப்புறம் வந்து டிஎக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் பவர் 8 இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் டிடி பை 4. அப்போ டிடி பை 4ல் டிடி இங்கே போட்டுக்கிறேன், 1/4 வெளியே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இவ்வளோ பெரிய சம் இவ்வளோ குட்டியாக முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்போ 1/4 இன்ட்டு சைன் டியோட இன்டெகிரேஷன் வந்து மைனஸ் காஸ்டி. அப்போ மைனஸ் முன்னாடி போட்டு காஸ்டி போட்டுக்கிறேன், ப்ளஸ் சி போட்டுக்கிறேன். அப்புறமா மைனஸ் 1/4 இன்ட்டு காஸ் ஆஃப் டீயோட ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ணணும் இல்லையா, காஸ் ஆஃப் ப்ராக்கெட் ஆஃப் tan inverse ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் சி. இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். வெரி சிம்பிள். கனிஷ்கா அண்ட் சௌமியா, உங்களுக்கு புரியுதுங்களா?